அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلله ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டமாக. அல்லாஹ் மனித சமூகத்திற்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார். இந்த வழிகாட்டுதல் எப்போதெல்லாம் இந்த மனித சமுதாயத்தால் உள்வாங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் அது வெற்றி அடைந்திருக்கிறது, மறுமையிலும் அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. எப்போது இந்த வழிகாட்டுதலை இந்த சமூகம் புறக்கணிக்கிறதோ அப்போதே இவர்களுக்கு இந்த உலகத்திலும் தோல்வி நிச்சயம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் தான் அவர்களுக்கு தோல்வி என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாம் அல்லாத, இஸ்லாமினுடைய அடிப்படை கோட்பாடாக, சித்தாந்தமாக, கலை களஞ்சியமாக இருக்கிற இந்த குர்ஆனை யார் புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவர்களுடைய சொல் செயல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபல யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். அந்த மனிதன் மறுமையில் அவன் தோல்வியடைந்தவர்களாக, நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்களில் ஒருவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த இரு உலக வெற்றியையும் வழங்கக்கூடியது இஸ்லாம் என்கிற இறைவனுடைய மார்க்கம் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். புரிந்ததை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை நாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது அசைபோட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய ஒவ்வொரு வினாடிகளும் அவன் அடுத்த நிமிடம் எதை எதிர்நோக்குவான், எதை சந்திப்பான், எதை இழப்பான் என்கிற கேள்விகளால் தான் அவன் முன்னேறி கொண்டிருக்கிறான்.
எது கிடைத்ததோ அது அவனுக்கு, எது கிடைக்கவில்லையோ அது அவனுக்கு அல்லாதது என்கிற அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தளவில் அப்படித்தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நிரந்தரமான உலகம் அல்ல என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணபலம் படைபலம் கொண்டவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் தன்னுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அடுத்த சில நிமிடங்களில், அடுத்த சில வினாடிகளில் நிச்சயமாக அதற்கு முடிவு இருக்கிறது என்பதை நாம் விளங்கியிருக்கிறோம். அந்த முடிவு நாம் எதிர்பார்க்கக்கூடியது. இதில் யாருக்கும் இருவேறு கருத்திருக்க வாய்ப்பில்லை, சந்தேகத்திற்கு இடமில்லை என்பதையும் நாம் விளங்கியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் அதை நோக்கி இருக்கின்றனவா என்பதுதான் நம் முன் இருக்கக்கூடிய கேள்வி. நமது நடவடிக்கைகளும் நம்முடைய குடும்பத்தவர்களுடைய நடவடிக்கைகளும் இறை திருப்திக்கு உரியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டனுடைய உண்மையான பொருளை நாம் உணர்ந்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் பெயரளவில் நாம் முஸ்லிம்கள் என்று வேண்டுமென்றால் நாம் சொல்லிக்கொள்ளலாம். இறைவிடத்தில் அதற்கான எந்த பிரதிபலனையும் நாம் பெற முடியாது. இறை தூதர்களுடைய வாழ்க்கை அதற்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த தூதர்களுடைய வரலாற்றில் அறிவுள்ள மக்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இத்தனை ஆண்டுகள் மனிதன் இந்த உலகில் தோன்றி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. எத்தனையோ தூதர்கள் அனுப்பப்பட்டும் ஆகிவிட்டன. அவர்களுடைய வழித்தோன்றல்களில் இனி இவருக்கு பிறகு எந்த தூதரும் தேவையில்லை என்கிற முடிவுக்கும் அல்லாஹ் என்ன செய்தான், வந்துவிட்டான். ஆதலால் தான் முஹம்மது என்கிற இறை தூதரை இறுதியாக அனுப்பினான். அவர்தான் இறுதி நாளுடைய அடையாளமாகவும் இவருக்கு பிறகு இனி தூதர் இல்லை என்கிற அளவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபியை அனுப்பினான். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய காலத்திலேயே சொல்ல வேண்டியகளை சொல்லி இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு இறை தூதரை இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்காக, இவர்களை சரி செய்வதற்காக இன்னொரு தூதரை அல்லாஹ் அனுப்பியிருக்கலாம். அதற்கெல்லாம் தேவையில்லை. ஏன்? இதுதான் இறுதி சமுதாயம், இவர்தான் இறுதி தூதர், இதுதான் இறுதி என்கிற அடிப்படையில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். இந்த குர்ஆனும் இறுதி என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை அவருக்கு வழங்கினான். அதை வாழ்வியலாக கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயம், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றைக்கும் ஒரு நாள் அல்லாஹ்வை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இந்த உலகை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும். அந்த பிரிவும் இறைவனுடைய சந்திப்பும் அது வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இறை தூதர்களை முன்னிறுத்தி சில செய்திகளை இந்த வழியில் வந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து 2ஆம் அத்தியாயம் 132ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஒசாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். இப்ராஹீமும் அவருடைய வழித்தோன்றலில் வந்த யாக்கூபும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அறிவுறுத்தினார்கள், அறிவுரை வழங்கினார்கள். இந்த அறிவுரை என்பது நிகழ்காலத்தில், சமகாலத்தில், சாதாரணமான காலத்தில் வழங்கிய அறிவுரையாக இதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கான வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் இந்த வசனத்தில் பயன்படுத்தவில்லை. வஸ்ஸா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். வஸ்ஸா என்கிற வார்த்தை நாமெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய, அதனுடைய பொருள் தெரிந்தோ தெரியாமலோ உச்சரிக்கக்கூடிய வார்த்தை தான் வஸ்ஸா என்பது. வசியத் என்று எல்லோரும் சொல்லுவோம். வசியத் என்று சொன்னால் மரண வாக்குமூலம் என்று அதற்கு பொருள். அப்போ இந்த வசியத் என்கிற இந்த வார்த்தையில் இருந்து வந்தது தான் வஸ்ஸா என்கிற வார்த்தை. அப்போது ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கிற போது அவன் உதிர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்குத்தான்
வசியத்து என்று சொல்வார்கள். மரண தருவாயில் வாங்கக்கூடிய வாக்குமூலம். ஒரு தாக்குதல் நடந்துவிட்டது, ஒரு கொலை நடந்துவிட்டது. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் ஒரே இடத்தில், ஒரே வெட்டில், ஒரே குத்தில் செத்துப்போவதும் உண்டு. அல்லது நாம் வெட்டி விட்டோம், குத்தி விட்டோம், அவன் செத்துப்போய் விட்டான் என்று கொலைகாரன் தப்பி ஓடுவதும் உண்டு. இவன் குற்றியும் கொலையுமாக என்ன அந்த இடத்துல துடித்து கொண்டிருப்பான். இந்த நேரத்தில் புலன் விசாரணை அதிகாரிகள் ஓடோடி வந்து, அவர்களுக்கு தகவல் கிடைத்ததும் ஓடோடி வந்து அவனிடத்தில் வாக்குமூலத்தை வாங்குவார்கள். கடைசி தருவாயில் இந்த கொலைக்கு காரணமானவன் யார், உன்னை கொன்றவன் யார் என்று அவனிடத்தில் வாக்குமூலம் பெறுவார்கள். அதை காட்சிப்படுத்துவார்கள். அதை அவர்கள் ஆதாரமாக பதிவு செய்து கொள்வார்கள். ஏன்? அவன் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வாக்குமூலம்தான் இந்த சம்பவத்திற்கான மிக முக்கியமான முன் காரணமாக அது அமையும் என்ற அடிப்படையில். அப்படிப்பட்ட அந்த கடைசி தருவாயில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வலிமை இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஏன்? சக காலத்தில் அவன் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விரோதத்தால், குரோதத்தால் சொல்லக்கூடியதாக பார்க்கப்படும். கடைசி தருவாயில் இனி இந்த உலகில் வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை, நாம் இறந்தே ஆக வேண்டும் என்கிற நிலையில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, அது அடிமனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ஆதலால் தான் அதற்கு எல்லா மட்டத்திலும் மரியாதை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை தான் இப்ராஹீமும் யாக்கூபும் தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பயன்படுத்துகிறார்கள். இப்ராஹிமுடைய பிள்ளைகள் யார்? இப்ராஹிமுடைய பிள்ளை இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயோதிக காலத்தில் பிறந்தவர் தான் இஸ்மாயில். பிறகு பிறந்தவர் தான் இஸ்ஹாக். யாக்கூப் என்பவர் யார்? இஸ்ஹாக்குக்கு பிறந்தவர். யாக்கூப் என்கிற இறை தூதர் யார்? இஸ்ஹாக்குடைய மகன். ஆக இப்ராஹிமுடைய பேரன் தான் யாக்கூப், அவரும் இறை தூதர் தான். யாக்கூபுடைய வழித்தோன்றல்களைத்தான் இஸ்ராயல் சமூகம் என்று சொல்கிறோம். யாக்கூபுடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் யூசுப் என்கிற இறை தூதர், அவரைத்தான் ஜோசப் என்று சொல்கிறார்கள். ஆக ஒரு நபியினுடைய பரம்பரையில் நபிமார்களாகவே வழித்தோன்றல்களாகவே வந்த ஒரு சமுதாயத்தில் முழுமுதற் காரணமாக முன்னோடிகளாக விளங்கிய அந்த இறை தூதர்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு செய்த அறிவுரையாக இதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அவர் என்ன அறிவுரை செய்தார்கள்? இப்ராஹிம் கடைசி காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி சொல்கிறார். யாரை பார்த்து? இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் பார்த்து. அதான் அவருடைய பிள்ளைகள். அவர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யா புனை, அன்பு குழந்தைகளே. அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார். இஸ்ஹாக் அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட 11 குழந்தைகள். அதை சூரத்து யூசுப் என்கிற அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறான். என்ன? 11 குழந்தைகள். அந்த 11 குழந்தைகள் ஒருவர் தான் யூசுப். 11 குழந்தைகளுக்கும் யாக்கூப் என்கிற இறை தூதர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யா புனை, அன்பு குழந்தைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த இஸ்லாமை உங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறார். ஃபலா தமூத்துன்ன இல்லாவா அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் எங்களுடைய இறப்புக்கு பிறகு, நாங்கள் போனதற்கு பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் முஸ்லிம்களாக வாழ வேண்டும், மரணித்தால் முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்கக்கூடாது என்று இந்த இருபெரும் இறை தூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மரண வாக்கு மூலமாக வழங்கியதை அல்லாஹ் 2ஆம் அத்தியாயம் 132ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 2ஆம் அத்தியாயம் 133ஆவது வசனம், அதற்கு அடுத்த வசனம் சூரத்துல் பக்ரானுடைய அடுத்த வசனம், அம் குந்தும் ஷுஹதா இது ஹவர யாக்கூபல் மௌத், நீங்கள் எல்லாம் சமூகம் அளித்திருந்தீர்களா? எப்போது? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்? நபியை பார்த்தும் நபி தோழர்களை பார்த்தும் அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக கேட்கிறான். அம் குந்தும் ஷுஹதா, நீங்கள் எல்லாம் சமூகம் அளித்திருந்தீர்களா, இருந்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது ஹவர யாக்கூபல் மௌத், யாக்கூபுக்கு மௌத் வந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் இருந்தீங்களான்னு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கோ வாழ்ந்தவர், அப்படித்தானே இல்லையா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ 1000 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்தவர். அப்போ அவருடைய மரண தருவாயில்
நபி முகமது நீ இருந்தியான்னு அல்லாஹ் கேட்குறான். இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. நபி தோழர்களை பார்த்தும் கேட்கிறான், நீங்களா இருந்தீங்களான்னு. இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அல்லாஹ் கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு விடையை அல்லாஹ்வே என்ன செய்கிறான், சொல்கிறான். நீங்கள் இல்லை, இருந்தாலும் நீங்கள் இருந்திருந்தால் அதை கண்டிருப்பீர்கள். நீங்கள் இல்லாததால் என்ன நடந்தது என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் வழியாக நபிக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது ஹவர யாக்கூபல் மௌத். நான் முதலில் சொன்ன அந்த பொருள் இந்த வசனத்தில் உறுதிப்படுகிறது. கடைசி மரண தருவாயில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்குத்தான், வாக்குமூலத்திற்குத்தான் வசியத் என்ற இந்த வார்த்தை பிரயோகிக்கப்படும் என்பதை நான் சொன்னேனா இல்லையா? அதுதான் இங்கும் என்ன உறுதிப்படுகிறது. அம் குந்தும் ஷுஹதா இது ஹவர யாக்கூபல் மௌத். யாக்கூபிற்கு மௌத் வந்த நேரத்தில், மரணம் சம்பவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீர்களா என்று கேட்டுவிட்டு, இது கால லி பனீஹி மா தஅபுதூன மின் பாதி. யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். அவர் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரு, சக்கராத் ஹாலில் கிடக்கிறாரு. அதாவது இடுப்புக்கு கீழே எல்லாம் அடங்கியாச்சு, இடுப்புக்கு மேலே தான் இயங்குது. அவர் பேசத்தான் முடியும், ஆனால் எதையும் செயல்படுத்த முடியாது. அந்த நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். இது காலி பனிஹி மா தஅபுதூன மின் பாதி. அன்பு குழந்தைகளே, நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபாடு செய்வீர்கள், யாருக்கு வணக்கத்தை செய்வீர்கள் என்று யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்டார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக் வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அந்த மக்கள் சொன்னார்கள், யாக்கூபுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், 11 பேரும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அன்பு தந்தையே, நஅபுது இலாஹக, உங்களுடைய கடவுள் யார்? யாக்கூபுக்கு கடவுள் யார்? அல்லாஹ் தான். வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹீம், உங்களுடைய தகப்பன் இப்ராஹிமுக்கு கடவுள் யார்? உங்களுடைய அதாவது தகப்பன் பாட்டன் இப்ராஹிமுக்கு கடவுள் யார்? வ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக். 3 பேருமே யாக்கூபுக்கு என்ன வேணும்? தகப்பன், பாட்டன். இஸ்ஹாக் யாக்கூபுக்கு தகப்பன், இஸ்மாயில் யாக்கூபுக்கு அதாவது பெரிய தந்தை. மொத்தத்துக்கு 2 பேருக்கும் தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆக பாட்டன், தகப்பன், இந்த மூவரும் எந்த கடவுளை வணங்கி வழிபாடு செய்தார்களோ, உங்களுடைய தந்தையர்கள் எந்த கடவுளை வணங்கி வழிபாடு செய்தார்களோ, எந்த கடவுள்? இலாஹன் வாஹிதன், ஒரே ஒரு கடவுள். அந்த கடவுளை நாங்களும் என்ன வணங்கி வழிபாடு செய்வோம். வேற இன்னொரு கடவுளை நாங்கள் வணங்க மாட்டோம், நம்ப மாட்டோம், வணக்க வழிபாடுகளை செய்ய மாட்டோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்குத்தான் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வோம், அவனுக்குத்தான் அடிபணிந்து நாங்கள் நடப்போம் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அப்படின்னு அல்ல நபிக்கு இந்த செய்தியை குர்ஆன் வழியாக சொல்லி காட்டுகிறான். இதை ஏன் சொல்ல வேண்டும்? அப்போ நபி முகமதே, நீ இப்படித்தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அறிவுரை செய்ய வேண்டும். மரண தருவாயில் அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கான அறிவுரைகளை, அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை, அவர்களுக்கான மிக முக்கியமாக சொல்ல வேண்டியவைகளை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அல்ல நபிக்கு இந்த வசனத்தை இறக்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அந்த சமூகத்திற்கு ஓதி காட்டுகிறார்கள். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் இந்த இறை தூதர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கடைசி காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரையாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டியிருக்கிறான். நீங்களும் நானும் சரி, நம்முடைய வழித்தோன்றர்களும் சரி, நமக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு கடைசி தருவாயிலாவது அந்த ஒரு இறைவனை பற்றிய புரிதலை, ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற இந்த அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்கள், 14வது அத்தியாயம் 39வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி ல சமீஉத் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டும். அல்லதி வஹபலி அலல் கிபரி, எனக்கு வயோதிக காலத்தில் எனக்கு கொடையாக கொடுத்தான்.
எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஒரு வருஷத்தில் குழந்தை வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். வரலனா என்னாச்சு, போன வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னப்பா என்னாச்சு, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்ராஹிம் என்கிற இறை தூதருக்கு அல்லாஹ் குழந்தைய கொடுக்கல. அவருக்கும் வயசாயிருச்சு. எப்போ குழந்தை எனக்கு தரமாட்டியா என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏங்கி மன்றாடினார். கடைசி நேரத்தில் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்று இந்த வயதிலும் ஒரு மனிதன் குழந்தையை பெற முடியுமா என்று எல்லோரும் சிந்திக்கிற நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிமுக்கு குழந்தையை கொடுத்தான். அப்படி கொடுத்ததைத்தான் இப்ராஹிம் நன்றி உணர்வோடு அவர் தன்னுடைய வார்த்தைகளால் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். என்ன சொல்கிறார்? நன்றி உணர்வோடு அதை பிரதிபலிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி வஹபலி அலல் கிபர், அவன் எனக்கு வயோதிக காலத்தில், நான் கபீராக இருந்த காலத்தில், கபீர் என்று சொன்னால் கிழவன், வயோதிகனாக இருக்கிற நேரத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். ஒரு குழந்தை இல்லையேன்னு நான் கையேந்திக்கிட்டே இருந்தேன். ஐயோ வயசாகிட்டே இருக்குதான்னு கையேந்தினேன். ஆனால் ஒன்று அல்ல, இன்னொரு குழந்தை இஸ்மாயில் மட்டுமல்ல, இஸ்ஹாக் என்கிற குழந்தை, இந்த ரெண்டையும் அல்லாஹ் எனக்கு வழங்கினான். இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, என்னை படைத்த இறைவன் என்னுடைய பிரார்த்தனையை அவன் காது கொடுத்து கேட்டுவிட்டான். அதனால் தான் எனக்கு வயோதிக காலத்தில் எனக்கு பிள்ளையை தந்தான். அவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்திருப்பார்கள்? இவ்வளவு காலம் கடந்து கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு ஒரு சந்ததி வருமா வராதா என்று ஏங்கி தவித்திருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு நன்கொடையாக கொடையாக இந்த குழந்தையை கொடுத்ததற்கு பிறகு அவர் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் நாம் எப்படி வளர்த்திருப்போம்? இப்போது நாம் எப்படி வளர்க்கிறோம்? 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு பிறகு, 15 வருஷத்துக்கு பிறகு, இல்லை 25 வருஷத்துக்கு பிறகு இயற்கையாக இல்லாமல் ஐவி மூலமாக குழந்தை பிறந்து விட்டால் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அல்லாஹ்வை மறந்து விடுவோம். அவனுக்கு செய்ய வேண்டியகளை உதாசீனப்படுத்தி விடுவோம். அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற சிந்தனையற்றவர்களாகி விடுவோம். ஆனால் நாமோ இருப்பதையெல்லாம் விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத அந்த தருணத்தில் தனக்கு கிடைத்த குழந்தைற்காக அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார். நன்றி உணர்வோடு அல்லாஹ் புகழ்ந்து போற்றுகிறார். நான் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் செவியேற்று விட்டான், காது கொடுத்து கேட்டு விட்டான், அல்லாஹ்வே உனக்கே அனைத்து புகழும் என்று அவனை நினைவு கூறுகிறார். அப்படி நினைவு கூர்ந்ததோடும் அல்லாமல் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கிறார் பாருங்கள். இதை நாம் பல உரையிலே கேட்டிருக்கிறோம். அந்த குழந்தையின் மீது பாசத்தை பொழிகிறார், அதிகமான அளவுக்கு கொட்டுகிறார். அப்படிப்பட்ட தருணத்தில் அது நடந்து இங்குமங்குமாக ஓடி விளையாடக்கூடிய பருவத்தில் இருக்க அந்த நேரத்தில் இவர் நம்மை மறந்துடுவாரோ, நம்மை மறந்து விடுவாரோ, நினைக்காமல் போய்விடுவாரோ என்று அல்லாஹ் தீர்மானித்து அல்லாஹ் இப்ராஹிமுக்கு சொல்கிறான், இப்ராஹிம் நீயும் உன் பிள்ளையும் அழைத்து மனைவியும் கூட்டுக்கிட்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னப்பா இது, கடைசி காலத்தில் எனக்கு தந்தாய், கை கட்டினது வாய் கட்ட முடியாத அளவுக்கு நீ அங்கு போய் விடு என்கிறாயே என்று யோசித்தாரா? இல்லை, தந்தவன் விடு என்கிறான், விட்டாக வேண்டும். லில்லாஹி மா அகத வலஹு மா அத்தா, அவன் எதை தந்தானோ அதுவும் அவனுக்கு சொந்தம், அவன் எதை எடுக்கிறானோ அதுவும் அவனுக்குத்தான் சொந்தம். எல்லாமே அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். அவன் தந்ததும் அவனுக்குரியது தான், என்னிடத்திலிருந்து எடுப்பதும் அவனுக்குரியது தான் என்ற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலையும் தன் மனைவி ஹாஜரையும் அங்கு போய் நினைத்தார், விட்டார். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ராஹிம், உன்னுடைய மகன் இஸ்மாயிலை நீ பலி கொடுத்து விடு. என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்கள். நமக்கு இப்படி ஒரு குழந்தை கிடச்சி, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை கிடச்சி, இப்படி ஒன்று உன் குழந்தைய நீ கிணத்துக்கு போட்டுரு அப்படின்னு யாராவது சொன்னால்
சொன்னவனை தீ கணத்துக்கு போட்டுருவோம். அப்படி தானே இல்லையா? மவனை இத்தனை வருஷம் காத்து கிடந்து எனக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது, என் குழந்தையை நீ பலி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா, கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று சொல்லி எவன் இந்த அறிவுரையை சொல்கிறானோ, எவன் இந்த பேச்சை பேசுகிறானோ அவனை உண்டிலன்னு பார்த்துக்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி அல்ல. அப்படியா, உனக்கு அறுத்து பலியிட வேண்டுமா, வா என்று தன் மகனை அழைக்கிறார். யா புனை, அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அதுபஹு ஃபந்துர் மாதா தரா. தன்னுடைய மகன் இஸ்மாயில்கிட்ட கேட்குறார், மகனே, நான் கனவில் கண்டேன். நீங்கள் நாம் கனவு காண்பது போல் அல்ல. இறை தூதர்களுடைய கனவு வஹீயினுடைய இன்னொரு அம்சம், வஹீயினுடைய வெளிப்பாடு. வஹீயின் மூலமாக, கனவின் மூலமாக அல்லாஹ் எதை சொல்ல நினைக்கிறான் அதை சொல்லுவான். அப்படித்தான் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கனவு காட்டினான். அந்த கனவைத்தான் தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு அவர் சொல்லி காட்டுகிறார். அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அதுபஹு ஃபந்துர் மாதா தரா. உன்னை அறுக்க வேண்டும் என்று கனவு கண்டேன். நீலாம் பெத்தவனா, உனக்கு போய் நான் பிறந்தனேன், என்னையே பறி கொடுக்க நினைக்கிறாய், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நான் உனக்கு பிறந்திருக்க வேண்டியதில்லையே என்று நம்ம பிள்ளைங்க சொல்லும். நம்மளை போட்டு தள்ளிட்டு ஓடிடும். திரும்பி பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளை என்ன குத்தி கொலை பண்ணிட்டு ஓடிடும். ஆனால் இஸ்மாயில் என்கிற குழந்தை தன் தகப்பன் கேட்ட அந்த ஆலோசனைக்கு, தகப்பன் சொன்ன அந்த வார்த்தைக்கு, யாபத்தி ஃபல் மா துமர் சதஜ்துனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அன்பு தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவாக இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். சதஜ்துனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள். நான் அதை பொறுத்துக்கொள்கிறேன். இறைவனுடைய கட்டளை அதுவாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நடத்துங்கள், பலி கொடுங்கள் என்று இஸ்மாயில் என்கிற குழந்தை இப்ராஹிம் என்கிற தந்தைக்கு பதில் சொன்னார். அப்போ என்ன செய்தார்? இஸ்மாயிலை அழைத்து கொண்டு இப்ராஹிம் நபி புறப்பட்டார், கடத்தினார். அவர் இஸ்மாயிலை பலி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நாம் அவருக்கு வதைனாகும் இதுபெஹன் அதீம், ஒரு மிகப்பெரிய பலிப்பிராணியை நாம் அவருக்கு வழங்கினோம். இப்ராஹிம், நிறுத்து, இந்த பிராணியை அறுத்து பலி கொடு என்று நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ எப்படி இஸ்மாயிலை வளர்த்திருப்பார் என்று பாருங்கள். தன் குழந்தை தான், அந்த குழந்தை வயோதிக காலத்தில் கிடைத்தது தான். பொத்தி பொத்தி பொன்னாக அதை கண்ணும் கருத்துமாக காத்திருப்பார். ஆனாலும் கூட இறை கட்டளை வருகிற போது அதை நிறைவேற்றுவதில் தகப்பனுக்கு மிஞ்சிய பிள்ளையும் இல்லை, பிள்ளைக்கு மிஞ்சிய தகப்பனும் இல்லை. இருவரும் ஒரே தராசில் வைத்தால் சமமாக இருப்பார்கள் என்கிற அளவிற்கு அந்த குழந்தையை வளர்த்திருக்காக என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஐத்தான் 2ஆம் அத்தியாயம் 128ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக வஅரினா மனாசிக்கனா வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ரப்பனா, எங்களை படைத்தவனே, வஜஅல்னா முஸ்லிமைன் லக, என்னையும் என்னுடைய மகன் இஸ்மாயிலையும் உனக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கின்றவர்களாக நீ ஆக்கு என்று சொல்கிறார். எங்கள் ரெண்டு வரையும் நீ முஸ்லிமாக ஆக்கு என்று பிரார்த்திக்கிறார். அடுத்து வமின் துர்ரியத்தினா, எங்களுடைய வழித்தோன்றல்களில், என்னுடைய வழித்தோன்றல் இஸ்மாயில், என்னுடைய வழித்தோன்றல் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய வழித்தோன்றல் யாக்கூப், இப்படியே வாழையடி வாளியாக எங்களுடைய சந்ததிகளில் உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, உனக்கு மட்டுமே அடிபடிந்து நடக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை நீ ஆக்கு, முஸ்லிம்களாக ஆக்கு, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றவர்களாக அவர்களை நீ ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அப்போது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தனக்கு பிறந்த பிள்ளைகளை இறை தூதர்கள் எப்படி வளர்த்திருக்கிறார்கள், கடைசி தருவாயிலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை எப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.
என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான் இந்த செய்திகளை அல்லாஹ் இறைத்தூரின் வழியாக நமக்கு சொல்கிறான். அது மட்டுமல்ல, லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார், அவரை குறித்து ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற வைத்திருக்கிறான். சூரத்துல் லுக்மான் என்கிற அத்தியாயம். நீங்கள் கேட்ட வார்த்தை தான். நம்மில் பலருக்கு லுக்மான் என்கிற பெயர் இருக்கும், ஆனால் அவருடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது. அவருக்கென்றே ஒரு பிரத்யேகமான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர் இறை தூதர் ஒன்றும் அல்ல, அவர் ஒரு இறை அடியார். அந்த இறை அடியார் தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன சொன்னார், அதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய சாரம். அவர் சொல்கிறார், இது கால லுக்மானு லிபினிஹி வஹுவ யஇலுஹு யா புனை. லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் அறிவுரை கூறியதை முகமதே நீங்கள் நினைத்து பாருங்கள். நபி அவருடைய காலத்தில் லுக்மான் என்கிற இந்த இறையடியார் இருந்ததில்லை. என்றைக்கோ ஒரு காலத்தில், எந்த காலம் என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டும் உண்மை, யதார்த்தம். அந்த இறையடியார் என்ன செய்தார் என்பதை அல்லாஹ் இறை தூதர் முகமது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? வஹுவ யஇலு யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அன்பு குழந்தையே, அல்லாஹ்வுக்கு நீ இணை கற்பிக்காதே. எதையும் எவனையும் யாரையும் அல்லாஹ்வுக்கு ஈடு இணையாக்கி விடாதே. ஒரு காலம் எதுவும் எவனும் யாரும் அல்லாஹ்வை போன்று இருக்க முடியாது என்கிற இந்த அடிப்படை ஓரிரை சித்தாந்தத்தை லுக்மான் என்கிற நல்லடியார் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரையாக சொன்னார் என்பதை 31ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள்? இறை தூதர்கள் மட்டுமல்ல, இறையடியார்கள் மட்டுமல்ல, இறை தூதர் முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த நபியுடைய இந்த சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் இறைவனுடைய அடியார்களாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களும் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் 25ஆம் அத்தியாயம் 74ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வல்லதீன யக்கூலூன ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த இறை அடியார்கள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நீங்களும் தான் நானும் தான். யாரெல்லாம் அல்லாஹ்வை ரஹ்மானை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடிமைகள், ரஹ்மானுடைய அடிமைகள். நாம் எப்படி இருப்போம், எப்படி இருந்தார்கள்? இந்த வசனத்தை இறக்குகிற காலத்தில் அல்லாஹ்வை ரஹ்மானை ஏற்றுக்கொண்ட இறையடியார்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் இறை தூதருக்கு சொல்லித் தருகிறான். எப்படி ரப்பனா ஹபலனா, அல்லாஹ்வே எங்களுக்கு நன்கொடையாக வாரி வழங்கு. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயோதி காலத்தில் அல்லாஹ்விடத்தில் தனக்கு குழந்தை கிடைத்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அல் கிபரி இப்ராஹிம் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் என்று அந்த ஹிபா என்கிற வார்த்தையை, வஹபலி வஹப் ஹிபத், ஹிபத் என்று சொன்னால் அருள் கொடை, நன்கொடை என்று பொருள். அதே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அதற்கு பிறகு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். எப்படி பிரார்த்திப்பார்கள்? ரப்பனா ஹபலனா, எங்களை படைத்தவனை எங்களுக்கு நீ கொடையாகத்தான். ஹபலனா மில்லதுன்க ரஹ்மத்தன் ஹபலனா ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய மனைவிகளை எங்களுக்கு கண்குடையாகத்தா, கண் குளிர்ச்சியாகத்தா. எங்களுக்கு தருகின்ற மனைவியரை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ தர வேண்டும். வெறுமன மனைவியாக தருவதல்ல பொருள். எவளும் மனைவியாக வந்து விடுவாள், ஆனால் அவள் நமக்கு வாய்க்கிறவள் நமக்கு நிம்மதியை தரக்கூடியவளாக இருக்க வேண்டும், கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவளாக இருக்க வேண்டும். கண் எப்போது குளிரும்? உள்ளம் குளிர்ந்தால். கண் எப்போது குளிரும்? உடல் குளிர்ந்தால். அத்தனை அங்க அவயங்களும் நிம்மதியாக சலனமற்று இருக்கும்போதுதான் கண் குளிர்ச்சியாக இருக்கும். இல்லை, இதயம் துடிக்க ஆரம்பித்து விட்டால், மொத்த உறுப்புகளும் நடுங்க ஆரம்பித்து விட்டால், கண்ணுக்கு குளிர்ச்சி இல்லாமல் அது எரிச்சலை தர ஆரம்பித்து விடும். அப்போ மனிதனுக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் கண் எரிச்சலை தந்து கொண்டிருக்கும். அவன்
தூங்கியும் தூங்காமலும் பொத்தியும் பொத்தாமலும் என்ன செத்து செத்து பிழைக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். ஆனால் எனக்கு வாய்க்கக்கூடிய மனைவியை எனக்கு கண்குளிர்ச்சி உரியவளாக பார்த்து ரசிக்கிற மனைவியாக மட்டுமல்ல, என்னுடைய இதயத்திற்கு ரசனையை தருவதோடு என் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் தரக்கூடியவளாக இறைவான் எனக்கு கொடையாகத்தான் மின் அஸ்வாஜினா ஓ துர்ரியாத்தினா, எங்களுக்கு தரக்கூடிய குழந்தைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ தா என்று அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போது நமக்கு பிறக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு வாய்க்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஅதரூஹும், உங்களுடைய மனைவியர்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக, ஓ ஏன் முன்னாடி தானே எனக்கேவா, எனக்கு பிறந்த பிள்ளை தானே எனக்கே எதிரியாகவா? ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு குழி வரிக்கின்றவர்கள் வேற வெளியில் உள்ள ஆள் யாரும் கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி தான். உங்களுக்கு குழி வரிக்கக்கூடியவர் வேற யாரும் அல்ல, உங்களுக்கு பிறந்த பிள்ளை தான். எனவே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அப்போ இப்படி நமக்கு எதிரியாக, நமக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக நமக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவியும் பிள்ளைகளும் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆதலால் தான் நீங்கள் கேட்க வேண்டியது எப்படி கேட்கணும்? பொன்னும் பொருளுமாக அள்ளி கொண்டு வரக்கூடிய எனக்கு பொம்பளையத்தா மனைவியைத்தா என்று கேட்காதீர்கள். எனக்கு நிறைய ஆம்பளையும் பெண் குழந்தையும் தான்னு கேட்காதீங்க. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகின இமாமா. அல்லாஹ்வே, எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடிய மனைவியர்களையும் பிள்ளைகளையும் எங்களுக்கு நீ தா இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி கேட்டு பெற்றால்தான் அந்த பிள்ளைகள் உங்களை எண்ணி பார்ப்பார்கள், உங்களை நினைப்பார்கள், உங்களுக்காக நீங்கள் இறந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். எப்படி பிரார்த்திப்பார்கள்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது, நான் பிறந்த இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பிறகு நான் சுயமாக எழுந்து என்னுடைய தேவைகளை நானே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத இயலாத்தனத்தில் இருந்தபோது, எந்த உயிரினம் அப்படி அல்ல, மனித உயிரினத்தை தவிர, மனிதன் என்கிற உயிரினத்தை தவிர எந்த உயிரினமும் பிறந்த மறு வினாடி எழுந்து நடக்க ஆரம்பித்து விடும், தனக்கான இரையை தேட ஆரம்பித்து விடும், தனக்கான வாய்ப்பு வசதியை பெற ஆரம்பித்து விடும், தன்னை காத்து கொள்ள ஆரம்பித்து விடும். மனிதன் என்கிற உயிரினத்தை தவிர இந்த மனிதன் என்கிற இந்த உயிரை, மனித உயிரை எந்த உயிர் பெற்றெடுத்ததோ அந்த தாயும் தந்தையும் தான் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர்களை கண்ணும் கருத்துமாக அவர்களை காத்து வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்பில் அந்த குழந்தையை வளர்த்து அந்த பெற்றவர்களை, அந்த தாயையும் தகப்பனையும் எந்த குழந்தை நினைத்து பார்க்கும்? நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கிற விதத்தில் வளர்த்தால் அவர்கள் நிச்சயமாக வளர்ந்ததற்கு பிறகு, ஆஹா, எத்தனை சிரமங்களை, எத்தனை இடியை, எத்தனை கஷ்டங்களை, எத்தனை சங்கடங்களை சந்தித்து அவர்கள் உண்ணாமல் துஞ்சாமல் அவர்கள் நம்மை கட்டி காத்து வளர்த்து நம்மை ஆளாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வே, அவர்களுக்கு நீ அருள் செய், அவர்களுடைய பாவங்களை மன்னித்திடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். நீங்கள் வளர்க்கிற அந்த வளர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அவர்களை ஊதாரித்தனமாக, இறை சிந்தனை அற்றவர்களாக, அவர்களை கபோதிகளாக, காவாலிகளாக, ஏதோ பிறந்து விட்டா என்பதற்காக அவர்களுக்கு தீனி போட்டு ஆடு மாடை வளர்ப்பதை போன்று வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் இவர்கள்தான் உங்களுக்கு எதிரி ஆவார்கள், இவர்கள்தான் உங்களுக்கு எதிரி. எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டியது, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வே, எங்களுக்கு தரக்கூடிய மனைவியரை, எங்களுக்கு தரக்கூடிய பிள்ளைகளை
எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியாக தா என்று கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் வளர்ப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உறவுகளை நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால், அவர்கள்தான் நமக்கு நிரந்தர தர்மத்துக்குரியவர்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், இதா மாத்த இப்னு ஆதம் இன்கதா அன்ஹு அமல்ஹு இல்லா மின் ஸலாஸ். மனிதன் செத்து போனால் அவனுடைய அத்தனை அங்க அசைவுகளும் இயக்கங்களும் இந்த உலகத்தில் முடிந்து போய் விடுகின்றன. 3 மட்டும்தான் அவனை தொடர்கிறது. அவன் செத்தாலும் பரவாயில்லை, அவனோடு உடன் செல்லுகிறது. என்னது 3? அவன் பெத்த பிள்ளை. அந்த பிள்ளை அவனோடு புதைகுழியில் போய், ஐயையோ என் பெத்தவனை புதைக்கின்றீர்களா, என்னையும் சேர்த்து புதையுங்கள் என்று சதியை உடன்கட்டையை ஏற வேண்டும் என்று குழந்தை சொல்கிறதா? வாழ்க்கைப்பட்ட மனைவி சொல்லுவாளா? சொல்ல மாட்டாள். சந்தூக்கில் ஏற்றிவிட்டு மகாராசம் போயிட்டு வா என்று அனுப்பிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அது நம்முடைய புதைகுழிக்கும் வரும், மறுமை நாள் வரை வரும். வலதுன் சாலிஹுன் யதுலஹு, உங்களுக்காக பெற்றவனுக்காக பிரார்த்திக்கிற அந்த குழந்தை நீ செத்தாலும் அந்த குழந்தையினுடைய பிரார்த்தனை உங்களுக்கு வந்து சேரும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பயனுள்ள கல்வி, யாருக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்றீர்களோ அந்த செய்தி அவனை வளர்க்கும். அவன் அடுத்தவனுக்கு சொல்கிற போது அது அடுத்தவனை வளர்க்கும். இப்படி ஒவ்வொன்றாக இந்த சமூகத்தை அது என்ன செய்யும்? சரி செய்யும், சீர்படுத்தும், வளர்த்தெடுக்கும். அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நீங்கள் தேடிய செல்வத்தை மற்றவர்களும் பயனடைய வேண்டும் என்று சொல்லி பொது பயன்பாட்டுக்காக எதை தர்மமாக விட்டு செல்கின்றீர்களோ அதனுடைய பயன் உங்களுக்கு இறப்புக்கு பிறகு வந்து சேரும் என்று இறைத்தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட வகையில் நம்முடைய சந்ததிகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள வேண்டும். வாகரதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கிற இந்த காலம் எல்லாமே நமக்கு எதிர்மறையான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம் சரி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உற்றார் உறவுகள், நம்மை சுற்றி இருக்கிற அத்தனையுமே நமக்கு எதிரானவைகளாகவே இருக்கின்றன. ஆதலால் நாம் எச்சரிக்கை உணர்வு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் அவன் ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இறை தூதர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அதற்கு ஒரு மிகச்சிறிய ஒரு செய்தி திருக்குர்ஆனில் இடம்பெற்றது தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இறை தூதரை பார்த்து, முஹம்மது நபியே, நீங்கள் எதிரிகளோடு யுத்தத்திற்கு புறப்பட்டு விட்டால், தொழுகைக்கான நேரம் வந்தால் 2 அணிகளாக அவர்களை பிரிக்க வேண்டும். ஒரு அணியினர் எதிரியை நோக்கி இருக்க வேண்டும். ஒரு அணியினர் தான் உம்முடைய தலைமையை ஏற்று தொழுகையை தொழ வேண்டும். ஒருவர் ரக்காத்தை முடித்து விட்டால், தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் எதிரிகளை நோக்க வேண்டும். எதிரிகளை நோக்கி கொண்டிருந்த தொழாமல் நின்ற அந்த அணியினர் உம்மோடு வந்து அடுத்த ரக்காத்தில் இணைந்து அவர்கள் தொழ வேண்டும். ஹுது அஸ்லிஹத்தக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தொழுகைதான் இறைவனை தொழப்போகிறோம் என்பதற்காக எதிரியை சர்வசாதாரணமாக நாம் கடந்துவிட்டு தொழுது விடக்கூடாது. எச்சரிக்கை உணர்வோடு ஆயுதபாணியாகவே நீங்கள் தொழுவுங்கள் என்று அல்லாஹ் தொழுகையிலும் கூட எச்சரிக்கை உணர்வோடு அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்று சொல்லித் தருவதனுடைய நோக்கம், எல்லா காலத்திலும் மூமின் முஸ்லீம் எச்சரிக்கை உணர்வோடு காலம் தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடும் சரி, இந்த நாட்டில் இருக்கிற சட்டமும் சரி, நமக்கு முழுக்க முழுக்க எதிராகவே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த நாட்டில் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக
இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து புரிந்து வாழ வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. வாஹ்ரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஷஹாதல்லாஹ் ஷஹாதத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ்